ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரிப்பன் பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக அதே சமயத்தில் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓலை பக்கோடா, ஓட்டு பக்கோடான்னு கூட இதை சொல்லுவாங்கங்க. எல்லாராலையும் வீட்டில் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. முதல்ல மாவு எல்லாத்தையும் சலிச்சு கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு முதல்ல அரிசி மாவை சலிச்சிடலாம். நான் இந்த டம்ளரில் தாங்க எல்லா மாவையுமே அளந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப்போ இல்லை கிளாஸோ எது எடுத்தாலும் ஒரே கிளாஸில் அளந்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் முதல்ல அரிசி மாவை சலிச்சிடலாம். 2 கப் அரிசி மாவுங்க. 2 கப் அரிசி மாவையும் சேர்த்து சலிச்சிடலாம். நம்ம சலிக்காம சேர்த்துட்டோம்னா நம்ம ரிப்பன் பக்கோடாவை எண்ணெயில் புழியும் போது சரியா வராதுங்க. அதுக்காக தான் சலிச்சு சேர்க்கறது. அடுத்தது அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு, அதையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை நம்ம இப்போ சேர்த்து சலிச்சுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்ல ருசியாகவும் இருக்குங்க. மாவு எல்லாத்தையும் சலிச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள், கலருக்காக கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதுல ஃபுட் கலரோ இல்ல கேசரி கலரோ நான் எதுவுமே சேர்க்கலைங்க. இதுவே போதுமானது. அடுத்தது வெள்ளை எள்ளோ 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் மாவோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்துட்டு நான் பக்கத்துலேயே எண்ணெயை சூடு பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதுல இருந்து ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெயை நம்ம மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது ரிப்பன் பக்கோடா நல்லாவே கிறிஸ்பியா கிடைக்குங்க. எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவோட எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. ஒரே சமயத்துல தண்ணியை சேர்த்துட்டோம்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாயிடும். அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மாவு சேர்த்தோம்னா எல்லா அளவுகளுமே மாறிடுங்க. அப்புறம் சரியா வராது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசையும் போது தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா ரிப்பன் பக்கோடாவை பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய எண்ணெய் குடிக்குங்க. அதே மாதிரி ரொம்ப டைட்டா பிசைஞ்சிட்டாலும் பொரிச்சதுக்கு அப்புறம் ஹார்டா இருக்கும். இப்ப மாவு இந்த மாதிரி கரெக்டா பிசைஞ்சிட்டு மாவு காயாம இருக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம். இன்னைக்கு நான் முறுக்கு அச்சுல தாங்க ரிப்பன் பக்கோடா புழிய போறேன். இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடாக்குன்னு இருக்கிற அச்சு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு உள்ள வச்சு புழிஞ்சு எடுத்துடலாம். மாவை அச்சில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அச்சில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாங்க. எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி தடவிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு புழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. தண்ணியை தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை இது உள்ள வச்சு நேரடியாகவே எண்ணெயில் புழிஞ்சிடலாம். நம்ம ரிப்பன் பக்கோடா புழியும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. நல்ல சூடான எண்ணெயில் இந்த மாதிரி மாவை நேரடியாகவே புழிஞ்சிடலாம். புழியும் போது நல்லா சூடாகும். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ல எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு பாருங்க. இந்த சமயத்துல எடுத்தோம்னா சரியா இருக்குங்க. நம்ம ரிப்பன் பக்கோடா பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த சூட்லயும் இன்னும் கொஞ்சம் லேசா செவந்து வருங்க. அப்ப நம்ம எடுக்கும் போதே ரொம்ப செவர விட்டுட்டோம்னா இன்னுமே டார்க் ஆயிடும். அதனால பார்த்து இந்த அளவுக்கு கலர் வந்த உடனே எடுத்துருங்க. அப்ப கரெக்டா இருக்கும். ரிப்பன் பக்கோடாவை புழியும் போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணுங்க. நல்ல சூடான எண்ணெயில புழியும் போது தான் நல்லா சாஃப்டாவும் கிறிஸ்பியாவும் வெந்து வரும். இதுவே எண்ணெய் சூடு கம்மியா இருந்ததுன்னா நம்ம புழிஞ்சதும் கீழே போய் அடங்கி போயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா எண்ணெயும் குடிக்கும், அதே சமயம் கடுக்குன்னு இருக்குங்க. சாஃப்டா பொறன்னு கிடைக்காது. அதனால ஒரு முறை புழியும் போதும் எண்ணெயை லேசா சூடு பண்ணிட்டு அடுத்தது புழிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மாவு பிசையும் போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணுங்க. இந்த அளவுக்கு நம்ம மாவை கரெக்டா பிசைஞ்சிட்டோம்னா நம்மளோட ரிப்பன் பக்கோடா நல்லா சாஃப்டாவும் அதே சமயத்துல கிறிஸ்பியாவும் கிடைக்குங்க. 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, இதுதாங்க ரேஷியோ. சில இடங்கள்ல கடலை மாவு கொஞ்சம் அதிகமா சேர்த்து கூட செய்வாங்க. 1/2 கப்ன்றது 1 கப் கூட சேர்த்துப்பாங்க. ஆனா அது கொஞ்சம் எண்ணெய் அதிகமா குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரேஷியோல செய்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ரிப்பன் பக்கோடா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உடைச்சிட்டு நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 20 நாள் வரையும் ஒண்ணுமே ஆகாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும்போது நம்ம எடுத்து கொடுக்கலாங்க. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல இதே மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கடையில வாங்குறத விடவே இது நிஜமாவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.